கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்ப டிராமாவோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு யாழி. இப்ப யாழி சிட்டிக்கு வந்த உடனே இந்த சிட்டி பார்க்க சூப்பரா இருக்கே அப்படின்னு அந்த சிட்டில கால் எடுத்து வைக்க அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு இருக்க. இவன் என்ன சொல்றானா, ஃபெமி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் என்னோட பேரு ஃபெமி கிடையாதுடி, ஜூசின்னு மாத்திட்டேன், இனிமே நீ என்ன ஜூசினே கூப்பிடு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி இந்த கிராமத்துல இருந்து உனக்காக முள்ளங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இருக்கட்டும், என்ன ட்ரெஸ் இது, மோசமா இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல, நான் கிராமத்தை சேர்ந்த பொண்ணு இல்லையா, இந்த மாதிரிதான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வா, சம்பாதிக்கிறதுக்கான வழியையும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமி அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ ஃபெமி யாழியை எங்க கூட்டிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டே ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிட்டு போறா. அரகுற ட்ரெஸ்ஸை போட்டு விட, என்னடி இது ட்ரெஸ், எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த ஃபெமி என்ன சொல்றானா, கிளப்னா இப்படி தாண்டி ட்ரெஸ் பண்ணணும், ஒரு நைட்லயே உன்னால 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு இந்த கிளப்பை பத்தி முழுசா தெரியாது. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு காஸ்ட்லியான கார் வருது. அந்த கார்ல யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே ஃபெமி வாயை பழுந்துட்டு, இந்த ஊர்ல இந்த ஆள் தான் பணக்காரன், இவன் மட்டும் எனக்கு பாய் ஃப்ரெண்டா கிடைச்சா எப்படி இருக்கு அப்படின்னு வாய் பழுந்து பார்த்துட்டு இருக்க. இப்போ ஒரு பையன் ஃபெமியோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு வாட்சலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. டேய் கையை ஈரா இல்லைன்னா உன் கையை வெட்டி போட்டுருவேன் குண்டு பயல அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஏய் அந்த பையனை எனக்கு தெரியும், சும்மா இரு அப்படின்னு சொல்லி ஃபெமி அந்த பையனை கூட்டிட்டு ஹீரோயின் கூட உள்ள போயிட்டு இருக்கா. இப்போ உள்ள வேலை பார்த்துட்டு இருக்க போது இவன் என்ன கேட்கிறானா, யார் இந்த பைத்தியக்காரி, எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ரொம்ப ஃப்ரெஷ், உனக்கு வேணுமா, நான் வேணா உனக்கு கரெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு இவ சொல்ல, உன்னால அது புரியுமா அப்படின்னு இவன் கேட்கிறான். நான் இருக்கிற வரைக்கும் முடியாததுன்னு ஏதாவது இருக்கா, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த ஆள் கூட அனுப்புறதுக்கு இவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் கொடுத்து அவனை ஒரு ரூம்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அதே ரூமுக்கு வெளியே தான் ஹீரோயின் இந்த ஆளு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவன் மூஞ்சிலே ஒரு அறைய போட இதை ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்திட்டு, டேய் அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன், பொண்ணுங்களை அடிக்கிற நீ எல்லாம் மனுஷன் அப்படின்னு சொல்லித்திட்ட, யோ என் வேலையில நீ குறுக்க வராத அப்படின்னு இவனும் ஹீரோ கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவனோட கார்டு தூக்கி போட்டுட்டு, எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்க, இனி இப்ப பக்கத்துலயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப உள்ள வந்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா போதையில ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் போதையில இருக்கிறதுனால அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்த்து, ஐயோ போதையில இப்படி பண்ணிட்டேடி, வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை ஹீரோக்கு தெரியாம எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறா. இவ கடைசி வரைக்கும் ஹீரோவோட முகத்தை பார்க்கவே இல்லை. போகும்போது ஹீரோவோட முதுகுல முக்கோண வடிவத்துல ஒரு மச்சம் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இந்த பக்கம் இந்த ஃபெமியை பாத்தீங்கன்னா நேத்து கிளப்ல பார்த்த பையனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன நேத்து அவ கூட ஜாலியா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எந்த மாதிரி பொண்ணை என் கூட அனுப்பி வச்ச, அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டா தெரியுமா, அது மட்டும் இல்லாம அந்த ஹூ தான் அவளை கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்ல, யாரு இந்த ஊர்லயே பணக்காரன் இருக்கானே அவனா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அந்த ஆளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரல, ஹூ கூட தான் இருந்தா அப்படின்ற விஷயம். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே இவ என்ன கேட்கிறானா, ஏய் உன்னை அந்த பாஸ் கூட்டிட்டு போனாரே, நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, என்ன ஒருத்தர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நைட்டு ஃபுல்லா நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு இவன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு என்னதான் நடந்துச்சு, அந்த பையன் கூட நீ ஒன்னா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க. ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுறா. ஆமா நாங்க ஒன்னாதான் ஸ்டே பண்ணோம், ஆனா அந்த பையனோட முகத்தை நான் பார்க்கவே இல்லை, ஸோ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் ஏத்துக்க சொல்ல மாட்டேன், எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இப்ப அவளோட ட்ரெஸ் அவ கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றானா, நாளையில இருந்து நான் அந்த வேலைக்கு வரல, நான் வெளியே போய் புது வேலை தேடிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இவளை பாத்தீங்கன்னா அப்ப உனக்கு பதிலா நான் அந்த காயை மூவ் பண்றேன், நீ என்ன பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப இவ யாருக்கோ கால் பண்றா. இப்ப இவ ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஏய் நீ ஹூ கம்பெனில செக்யூரிட்டியா தானே வேலை பாக்குற, உன்னோட பாஸ் கம்பெனில இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கம்பெனில தான் இருக்காரு, ஹோட்டலை பத்தி ஏதோ மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை கரெக்ட் பண்ண ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டல்ல கிளீன் பண்ற வேலைக்கு போய் வேலை கேட்டுட்டு இருக்கா. மேடம் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னு பார்த்தா கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கு, இது 5 ஸ்டார் ஹோட்டல், இங்கெல்லாம் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல, மேடம் கிராமத்துல இருந்து வந்தேன் அப்படின்றதுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை தர மாட்டீங்களா, எதுக்காக இப்படி எல்லாம் ரூல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னையும் நீ எதிர்த்து பேசுறியா, செக்யூரிட்டிவ்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள செக்யூரிட்டியை ஹீரோனை வெளியே கூட்டிட்டு போக பாக்குறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க,
சரி இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து இங்க வேலை தேடி வந்திருக்கா, இவ சிட்டிக்கு ஏத்த மாதிரி இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி இவளுக்கு வேலை கொடுக்கறது அப்படின்னு இந்த லேடி சொல்லிட்டு இருக்க. ஏன் கிராமத்துல இருந்து வந்தா இங்க வேலை பார்க்க கூடாதா? எப்பயில இருந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு? நீங்க இந்த மாதிரி பேசினதுக்காக நான் உங்களை வேலையை விட்டு தூக்குறேன். ஏன்னா எல்லார்கிட்டயும் மனிதாபிமானமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ உங்களை வேலையை விட்டு தூக்க, இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா மேனேஜர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அந்த மேனேஜர் கிட்ட என்ன சொன்னா, என்னோட ஹோட்டல்ல வேலை பார்த்தா எல்லாருமே நல்ல மைண்டா இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும், புதுசா வர்றவங்கள புள்ளி பண்ற வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயினோட ஐடி கார்டை எடுக்கிறான். உங்களோட பேர் தான் யாழியா, என் ஹோட்டல்ல சம்பளம் 8,000, உங்களுக்கு வேலை பார்க்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா நான் நல்லபடியா வேலை பார்ப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பக்கம் ஒரு ஆளே ட்ராலியை எடுத்துட்டு ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரி வர ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துறான். இப்ப இவ்வளவு இவ்வளோ கிட்ட பார்த்தவன இந்த பொண்ணை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவை கூப்பிட்டு, உங்களை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, நேத்துக்கு நைட்டு உங்க கூட இருந்தாங்களாமே ரூம்ல, அவங்க தான் அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறான். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஃபெமி தான். இப்ப ஃபெமி தான் வந்து நான் உங்க கூட ஒண்ணா இருந்தேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எனக்கு காசு பணம்லாம் எதுவுமே வேணாங்க, நேத்து உங்க கூட ஒண்ணா இருந்தில்ல, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல. ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், நான் பண்ண தப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ ஃபெமி அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொன்னானா, என் கூட நைட்டு ஒண்ணா இருந்தது ஃபெமியா அப்படின்றத விசாரி அப்படின்னு சொல்ல. அவனும் போய் அந்த கிளப்ல விசாரிக்கிறான். அந்த கிளப்போட ஓனர் நேத்து தான் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா இல்லையா, அவன் தான் ஓனர் போல. இப்போ அவன் கிட்ட வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் போட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணையா நேத்து எங்களோட பாஸ் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவன் ஃபெமிக்கு தான் கால் பண்றான். ஏய், ஹூவோட அசிஸ்டன்ட் வந்து உன்னை விசாரிச்சாரு, அவர் கூட ஒன்னா இருந்த பொண்ணு நீயா இருப்பியோன்னு. நானும் ஆமான்னு சொல்லிட்டேன், எனக்கு நீ 1 மில்லியன் பணம் தரணும் அப்படின்னு சொல்ல. 1 மில்லியன்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமம், கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னா, ஏய் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடி, வா அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட, இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இவ சொல்றா. கல்யாணம் பண்ணிக்க போறியா, உனக்கு எப்பயில இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இந்த விஷயத்தை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க, இதே இதுக்காக நான் உன்கிட்ட சொல்லணும், எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்க போற, எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு, நம்ம 2 பேரும் நம்மளோட ஃபியூச்சர் இன்னைக்கு போக போறோம், அதை செலிப்ரேட் பண்ற விதமா இன்னைக்கு நானே சமைக்கிறேன், நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்க நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீயும் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. பாஸ் கவலைப்படாதீங்க, என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்டுக்காரி பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் ஆளுங்களை விட்டு அவளை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான். இப்ப அவ ஹீரோவோட வீட்டை பார்த்த உடனே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கா. எம்மாடி, இவ்வளோ பெரிய வீடு நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையே அப்படின்னு இவ உள்ள போயிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட மேனேஜர் பிடிச்சி ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளையே எதுக்காக நீ ஹோட்டலை விட்டு வெளியே போன, இது ரூல்ஸ் படி தப்புன்னு தெரியாதா, நீ பாட்டுக்கு வெளியே போற உள்ள வர, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, யாரு கேட்டு நீ லீவ் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க. சார் நான் வேணும்னு லீவ் போடல, நம்மளோட கிளைண்ட் ஒரு ஆள் இங்க ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் அப்படின்றதுனாலதான் நான் எடுத்துட்டு போனேன், இல்லைன்னா கண்டிப்பா நான் ஹோட்டலை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே தூரமா நின்று ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே வராங்க. இப்ப இந்த கல்யாண பொண்ணை பாத்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ, எங்க 2 பேரோட கல்யாண ரிங்க ஹோட்டல்ல விட்டுட்டு போயிட்டோம், நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தா, நீ மட்டும் இந்த ரிங்க கொடுக்கலனா எங்களோட கல்யாணமே நடந்திருக்காது, வேற யாராவது இருந்தா அந்த டைமண்ட் ரிங்கை எடுத்து வச்சிருப்பாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் அந்த மேனேஜருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக. இப்பதான் மேனேஜருக்கு புரியுது ஹீரோயின் எதுக்காக ஹோட்டலை விட்டு வெளியே போனான்னு. இப்ப இந்த மேனேஜரை பாத்தீங்கன்னா அந்த டைமண்ட் ரிங்கோட வேல்யூ கம்மியா இருக்குன்னு தானே கொண்டு போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்களாம் அந்த மாதிரி கிடையாது, எல்லாரும் ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நீ ரொம்பவே நேர்மையா நடந்துட்டு இருக்க, அதனால நான் உனக்கு 1 லட்ச ரூபாய் ரிவார்டா தரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இந்த மேனேஜருக்கு ஒரே பல்பா போயிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இனிமே நீ நார்மலான ரூம்ல கிளீன் பண்ண வேண்டாம், ஒன்லி விஐபியோட ரூமை மட்டும் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்ல. இப்ப இந்த மேனேஜரை பாத்தீங்கன்னா, ஆனா பாஸ் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன தகுதி வேணும், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒண்ணுமே வேணாம், இந்த குணம் இருந்தாலே போதும் விஐபி ரூம்குள்ள போறதுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்ப அவனை பார்த்து
என்ன சொல்றானா, மேனேஜர் பார்த்து பத்திரமா நடந்துக்க, அடுத்த மாசம் சம்பளத்துல கை வச்சிட போற அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு 1,00,000 கிடைச்சதுன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் நம்ம வீட்டுக்கு போலாமா, உங்களுக்காக உங்களோட லவர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த பக்கம் ஃபெமியை தான் காட்டுறாங்க. ஃபெமி வந்து ஹீரோவோட வீட்ல மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னோட ஸ்லிப்பரை கழட்டி விட அப்படின்னு அங்க வேலை பார்க்குற வயசான லேடிக்கிட்ட சொல்ல, அவங்களுமே கழட்ட வராங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட காலாலே உதஞ்சு விட்டுட்டு வலிக்காம கழட்டு அப்படின்னு சொல்ல, இவ உதஞ்சதுல அவங்களோட முட்டியில அடிபட்டுருது. இப்ப அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தவன, பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே பாசத்தோட தூக்கி விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் அவங்களை திட்டினது கூட கிடையாது, நீ அவங்க கிட்ட இப்படி ரூடா நடந்துட்டு இருக்க, என்ன மாதிரி ஆளு நீ அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவும் ஆகல தம்பி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, பாட்டிக்கு தான் எதுவும் ஆகலல்ல, ஒன்னும் ரூடாலாம் நடந்துக்கல, ஒரு சின்ன லெசன் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்ப என்ன கேக்குறானா, நான் வேணா உங்களுக்கு கோட்டு சேஞ்ச் பண்ணி விடவா, ட்ரெஸ்ல பாக்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, வெளியே பார்க்க நல்லா தான் இருக்க, ஆனா உள்ளதான் கெட்ட எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வேலை முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கும் போது தாத்தாக்கு தான் கால் பண்றான். தாத்தா எனக்கு 1,00,000 போனஸா கிடைச்சிருக்கு, இந்த பணத்தை வச்சு நம்மளோட உடஞ்சு போன வீட்டை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமா ஓகேமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வழக்கம் போல வேலைக்கு வந்துட்டு இருக்கா. இப்பவே ஹீரோ தங்கி இருக்க ரூமை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு டவலோட வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா, சார் என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம நான் அந்த ரூம்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்க, ட்ராலி மேல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா அவளோட கையை ஹீரோவோட நெஞ்சு மேலே பட, இவ ஹீரோவை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஏமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க இருந்தாலும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்படியேதான் இருக்க போறியா இல்ல இந்த இடத்த விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் இப்பவே போயிடுறேன் அப்படின்னு இவ போக பார்க்க, இப்ப ஹீரோவோட முதுக பாக்குறான். பார்த்தா ஹீரோவோட முதுகுல அந்த மச்சம் இருக்கு. அப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம கூட இருந்தது நம்மளோட பாஸ் தானே அப்படின்னு இவ ஹீரோவைய வச்சுக்கின்னு வாங்காம பாத்துட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்ன பார்க்க போற அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இல்ல இந்த விஷயம் தெரியாம இருக்கிறதா நமக்கு நல்லது, தெரிஞ்சுன்னா ஒரு வேலை இவரை நம்மள வேலையை விட்டு கூட அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த பக்கம் ஃபெமியை தான் காட்டுறாங்க. ஃபெமி அந்த வேலைக்கார லேடி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டி எனக்காக அவருக்கு எந்த சூப் ரொம்ப பிடிக்குமோ அந்த சூப்பை ரெடி பண்ணி கொடுங்க, அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துலதான் ஹீரோயின் அவளோட கிளீனிங் வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு வரும்போது இதை பார்த்த உடனே ஹீரோயின், சார் நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்காக சூப் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனது கேர்ள் ஃப்ரெண்டா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு கேட்க, ஆமா ஏன் அதுல ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை திட்டிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த பணக்கார பசங்களே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் 2 3 பொண்ணுங்களை வச்சுட்டு இருப்பானுங்க போல அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. நீ யாரை திட்டிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் யாரையும் திட்டல, என் கிராமத்துல ஒரு பொம்பளை பொறுக்கி இருக்கான், அவனைதான் திட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வேலை பார்க்கும்போது பர்சனல் எமோஷனுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல, சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இதே ஹோட்டலுக்கு தான் ஃபெமி வந்து ஹீரோக்காக சூப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ உள்ள போலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுதான் பாஸோட லவர் அப்படின்னு. இப்ப அவ உள்ள வர்றதுக்கு முன்னாடியே டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவளை வெளியே தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாழியும் ஃபெமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. இப்ப அவ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலோட மேனேஜர் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொன்னானா, மேடம் சாரோட ஃபியான்சி தானே நீங்க, நீங்க ஏன் வெளியே வெயிட் பண்றீங்க, உள்ள போலால அப்படின்னு சொல்ல, அவரோட பிசினஸை கெடுக்க நான் விரும்பல, அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, சரி பரவாயில்ல எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த டோருக்குள்ள இருந்து ஹீரோயின் தான் வெளியே வரா. இவளை பார்த்த உடனே ஃபெமி இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. 2 பேரும் மறுபடியும் பார்த்துக்கவே இல்லை. இப்ப இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவளை பாத்தீங்கன்னா, இவ இப்படி இங்க வந்து அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. மேடம் அவ சாதாரண வேலைக்காரி, அவளை ஏன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த ஆளு பேசிட்டு இருக்க. அவளை பத்தின டீட்டெயில் எல்லாம் எனக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப யாழி அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஃபெமி தான் உள்ள போயிட்டு இருக்கா. ஃபெமி உள்ள போய் நான் உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்ன பழக்கம் இது, புதுசா ஆபீஸ்க்கு சூப் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குற, நான் பிசினஸ் விஷயமா ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்காக நிறைய பேர்
வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. நீங்க எதுக்காக என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கீங்க? உங்களோட தகுதிக்கு நான் ஏத்த பொண்ணு கிடையாதுதான், அதனால இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அதனால ஒன்றும் உன்னை விட்டு தள்ளி போல, உண்மையாவே எனக்கு வேலை இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையுமே மற்றவங்க கிட்ட இருந்து கத்துக்க, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. இப்போ ஒரு பொண்ணு இங்க இருந்து போனாலே அவகிட்ட கூட நீ கத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, யாரு அந்த கிளீனர் பொண்ணா அப்படின்னு இவ கேட்கிறா. ஆமா, கிளீனர் வேலை தான் பாக்குறா, ஆனா ரொம்பவே திறமையான பொண்ணு, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு அவ மேல செம கோவம் வந்துட்டு இருக்கு. ஒரு வழியா இவனை கரெக்ட் பண்றதுக்கான வழியை பாக்குறாள் அவ அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கூட வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே சோகமா வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, என்னாச்சு சார், யாழிக்கு ரொம்பவே கோவமா இருக்கா, ஒரு வேலை உங்க மேல கோவமா இருக்குமோ அப்படின்னு சொல்ல, நான் என்னடா பண்ணேன் அவ்வளோ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப யாழி ஒரு பையனை பார்த்தவொன்னே செங் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமா நின்று ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, பாஸ் யாழிக்கு உங்களை பிடிக்கல போல, அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றானா, யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ இவரா, இவர் என்னோட கிராமத்தை சேர்ந்தவர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் கிராமத்துல இவர் தான் சூப்பரா படிப்பார் அப்படின்னு இவ ரெண்டு பேருக்கும் இன்ட்ரோ கொடுக்க ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, யாழி என் கூட வெளியே வாயே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இப்ப அவளை பாத்தீங்கன்னா, பாஸ் எனக்கு பாதி நாள் லீவ் கொடுங்களேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கிறா. இவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப செங்க பாத்தீங்கன்னா, நானும் இவ்வளவு சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோனோட தலையில எல்லாம் கை வச்சு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பொறாமையா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, சரி ஆஃப் டே லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா செங்கோட கையை பிடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியல பாஸ், நல்லா பேபியை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறா பாருங்களேன் அப்படின்னு இவன் வெறுப்பேத்திட்டு இருக்கா. போய் காரை ரெடி பண்றா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, மாலுக்கு தான் போயிட்டு இருக்கான். எதுக்காக பாஸ் இப்ப நம்ம மாலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட மால்டா, நான் எப்ப வேணாலும் என் மாலுக்கு வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட, அதாவது செங்கு கூட அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறத ஹீரோ பார்த்துட்டு வயிற்றுச்சல் பட்டுட்டு இருக்க. ஓ இதுதான் மேட்ரா அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு தைரியம் என்னோட மால்ல வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னா பாஸ் நம்மளோட மால்ல லவர்ஸ் யாரும் டேட்டிங் பண்ணக்கூடாதா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப இந்த பக்கம் யாழி அவளோட ஃப்ரெண்டு கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளோட செருப்பு பிஞ்சு போயிருது. இதை வந்து ஹீரோவுமே பாக்குறான். இப்ப அவன் ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, யாழி இதே இடத்துல உட்காரு, நான் போய் உனக்கு வேற செருப்பு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் ஆப்போசிட்ல ஒரு கடையை பாக்குறா. அந்த இடத்துல பார்க்க ஒரு செருப்பு சூப்பரா இருக்கு. இப்ப அதையே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க. அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணு பாத்தீங்கன்னா, இதே எதுக்காக நீ இப்படி பாத்துட்டு இருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது உன்னால இந்த செருப்பை வாங்க முடியாதுன்னு, இப்பெல்லாம் ஊத்து பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளாஸை தொடச்சிட்டு இருக்க. ஏன் வாங்க முடியாது, அவளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யாழியை கூட்டிட்டு வந்து அந்த கடைக்குள்ள உட்கார வச்சுட்டு அந்த செருப்பை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ யாழியை பாத்தீங்கன்னா, ஐயோ பாஸ் அது ரொம்ப காஸ்ட்லியானது, கண்டிப்பா என்னால அதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனோட கையாலேயே அந்த ஷூவை போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோனுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கா, ஐயோ இவ்வளவு காஸ்ட்லியான செருப்பை போட்டு விடுறாரு அப்படின்னு. இப்ப அந்த இடத்துக்கு சென் தான் வரான். ஹீரோ இவளுக்கு செருப்பு போட்டு விடுறத பார்த்த உடனே, இது ரொம்ப காஸ்ட்லியான கடையாச்சு, இதுக்குள்ள கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்குறாரு, நான் வாங்கி கொடுத்தது கொஞ்சம் சீப்பானது அப்படின்னு இவன் பின்னாடி மறைச்சுக்கிட்டு கிட்ட வந்துட்டு இருக்கான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா, இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்ல, பாஸ் இது எனக்கு சத்தியமா சூட் ஆகல, இது நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிடுற. சரி இதுக்கு பதிலா வேற ஏதாவது சூஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்றான். பாஸ் இந்த கடையில உள்ள எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்ப நானே சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஹேண்ட்பேக் ஷூ அப்படின்னு இந்த ரோ ஃபுல்லா பேக் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணுமே பேக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் எனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு வேலை போன விஷயத்த நீ மறந்துட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். எனது வேலை போயிடுச்சா சார், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, இந்த மாலோட ஓனர் இவர் தான். ஸோ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு, வர கிளைண்ட் கிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா, உன்னை வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நேம் பேட்சை எடுத்துடுறாங்க. இப்ப யாழி என்ன சொல்றனா, பாஸ் இது எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, சென் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்க. சென் என்ன சொல்றானா, பாஸுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே, இவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா, அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த பொண்ணு என்ன புள்ளி பண்ணதை பார்த்த உடனேதான் பாஸ் கோவத்துல அதை வாங்கி கொடுத்துருக்காரு, அவரோட எம்ப்ளாயை யாரும் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, மற்றபடி வேற ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. சென்னுக்கு தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஹீரோ மேல.
இப்போ நைட் ஆகுது. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து ஒன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை நினைச்சு ஃபீலிங்ல சரக்கு அடிச்சிட்டு மட்டையாகிற ஸ்டேஜ்ல இருக்க அவனோட ஃப்ரெண்டு தான் ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோயின் வர ஹோட்டலுக்கு. ஹீரோயினை பார்த்தவொன்னா அவரை பாத்தீங்கன்னா, ஏமா உன் பாஸை கொஞ்சம் பாத்துக்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, பாஸ் உங்களுக்கு என்னாச்சு, இப்படியா குடிப்பீங்க, கவலைப்படாதீங்க, எங்க ஊர்ல இருந்து முட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ போதையில கீழே விழற மாதிரி போக இவளுமே ஹீரோ மேல விழுந்துடுறா. அப்படி விழும்போது இவ ஹீரோவோட கழுத்துல கிஸ் பண்ற மாதிரி ஆக ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ டக்குன்னு தள்ளி வந்துடுறா. பாஸ் போதையில என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன கிஸ் பண்ணிட்டீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ விடுற மாதிரியே இல்ல. இப்ப இவன் மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சி கண்ணா பின்னா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்க உள்ள முட்டையை எடுத்து ஹீரோவோட மண்டையில அடிச்சுட்டு ஓடிடுறா. இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோ அவனோட ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்டும் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த லிஃப்ட்ல வரலான்னு தான் ஹீரோயின் வரா. இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்ல நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா அடுத்த லிஃப்ட்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக பார்க்க, பரவாயில்ல இருக்கட்டும் உள்ள வா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் உள்ள வந்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொன்னா, பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க, கேமராவை செக் பண்ணி நேத்து நைட்டு உங்களை யார் அடிச்சான்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன், கண்டிப்பா இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்கு. ஐயோ நம்ம தான் அடிச்சுன்ற விஷயம் தெரிஞ்சா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படின்னு இவ பயத்தோட முழிச்சிட்டு இருக்கா. இப்ப லிஃப்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட ஓடி போய் என்ன சொல்றானா, பாஸ் உங்களை முட்டையால யாரோ அடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆக்சுவலா முட்டையால அடிச்சா மூஞ்சி ரொம்ப பளபளன்னு இருக்குமா, பாருங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப பளபளன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ உண்மையாவா, ஆமா காலையிலே நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க கிராமத்துல இருந்து வந்த முட்டை உண்மையாவே நல்ல ஸ்ட்ரென்த்தோட இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஸோ முட்டைக்கான ஆர்டரை நான் உனக்கே கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓகே பாஸ் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட இவ என்ன கேட்குறானா, சரி பாஸ் முட்டைக்கு நான் ஆர்டர் தரேன்னு சொன்னாரே, எத்தனை முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு மொத்தம் 6 ரெஸ்டாரண்ட் இருக்கு, மொத்தமாக சேர்த்து ஒரு 5 மில்லியனுக்கான ஆர்டர் வரும்னு சொல்ல, இந்த 5 மில்லியன் அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இப்போ யாலே பார்த்தீங்கன்னா, பாஸ் ரொம்ப தேங்க்யூ, உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவ கிராமத்துல இருந்து வந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் மேனேஜர் மேல நின்று பாத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு மட்டும் எல்லாம் ஃபேவரா நடக்குது, இவளுக்கு மட்டும் எப்படி இந்த பாஸ் ஹெல்ப் பண்றா அப்படின்னு இவன் ஹீரோயின் மேல காண்டாயிட்டு பாத்துட்டு இருக்கான். இப்ப இந்த ஹோட்டலுக்கு ஒரு லேடி தான் வராங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அம்மா தான். ஆனா அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ் ஏழையானவங்க மாதிரி சிம்பிளா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஒரு பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்து அதை தூக்க முடியாம கீழே வச்சுட்டு அங்க உள்ள மேனேஜரை கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சார் நான் இங்க பிரசிடென்ட பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனது பிரசிடென்ட பார்க்க வந்திருக்கீங்களா, உங்களை பார்த்து அந்த ஹோட்டல்ல தங்க வர மாதிரி இல்லையே, உங்களுக்குலாம் ஏத்த ஹோட்டல் எதிர்த்தாப்புல 50 ரூபாய் ஹோட்டல் இருக்கு, அங்க வேணா போய் தங்கிக்கங்க, இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு ரூம் கிடையாது அப்படின்னு சொல்ல, வர்ற கஸ்டமர் கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா, உங்க பிரசிடென்ட பார்க்கணும்னு சொல்றேன் என்கிட்ட இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி இவங்க சண்டைக்கு வர, சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காதமா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஆன்டி நீங்க பிரசிடென்ட் சாரை பார்க்கணுமா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேக்லாம் எடுத்து இவன் மாட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஆன்டிக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது. இப்ப ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்பவே மரியாதையோட நடந்துக்கிறமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்டி நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, இதுதான் பிரசிடென்ட் சாரோட ரூம், இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் தான் வரான். உனக்கு என்ன பைத்தியமா, கண்ட நான் எல்லாம் எதுக்காக பிரசிடென்ட் சார் கிட்ட கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவங்க நம்ம பிரசிடென்ட் சாரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க, நம்மளோட கெஸ்ட்டை இப்படிதான் நடத்துவீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எனக்கே நீ பாடம் நடத்துறியா, உன்னை பத்தி நான் பிரசிடென்ட் சார் கிட்ட போட்டு விட்டேன்னா உன்னோட வேலையே போயிடும் அப்படின்னு இந்த ஆள் மிரட்டிட்டு இருக்க. எங்க போட்டு கொடு பார்க்கலாம் யாரோட வேலை போகுதுன்னு அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆள் பாத்தீங்கன்னா 2 பேரை பிடிச்சி தீட்டிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்தோட மேனேஜர் என்ன சொல்றானா, சார் இங்க பாருங்க இந்த பொண்ணு யார் யாரையும் ஹோட்டலுக்குள்ள எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அம்மா எப்ப வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். எனது அம்மாவா அப்படின்னு மேனேஜரும் ஷாக் ஆயிரா, இந்த பக்கம் ஹீரோயினும் ஷாக் ஆயிரா. இப்ப உங்க அம்மா பாத்தீங்கன்னா, இந்த மேனேஜரை எதுக்காகடா நீ வேலைக்கு வச்சிட்டு இருக்க, எப்படி எல்லாம் பேசணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மேடம் நீங்க எதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, நான் உண்மையை சொன்னா உன்னோட இந்த உண்மையான முகத்தை நான் பாத்துருக்க முடியாது, அதனாலதான் நான் யாருன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த அவங்க காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் மேடம் என்ன வேலையை விட்டு தூக்கிறாதீங்க, வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா என் குடும்பமே நடுத்தருவுல நிற்கும் அப்படின்னு இந்த ஆளு கெஞ்சிட்டு இருக்க. நீ பண்ணதுக்கு உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, டேய் இந்த பொண்ணு உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காடா, எவ்வளவு பணிவா நடந்துகிட்டா தெரியுமா, இந்த மாதிரி பொண்ணு தான் நம்ம ஹோட்டலுக்கு தேவை, இந்த மாதிரி பொண்ணு என் வீட்லயும் வேலை பார்த்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவ வீட்லயே வந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டேய் இந்த பொண்ணு எத்தனை நாள் தான் கிளீனிங் லேடியா வேலை பார்த்துட்டு இருப்பா, ஒழுங்கா அவளுக்கு ப்ரொமோஷன் குடு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே நீ தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ரொம்பவே தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெறும் தேங்க்யூ மட்டும் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை முன்னாடி தள்ளி விட்டுட்டு 2 பேரும் ஒரு டின்னர் சாப்பிட போலாமே அப்படின்னு சொல்ல, இல்ல ஆண்டி சார் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அவரை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் பிஸியாலாம் இல்ல போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிடறதுக்காக ஹோட்டல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன கேக்குறேன்னா, சார் நீ என்ன சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் நான் டிவில எல்லாம் பாத்திருக்கேன், கிரில் பண்ணி ஏதோ ஒரு பண்ணு மாதிரி இருக்குமாமே, அது பேரு கூட எனக்கு சரியா தெரியல, அது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது எங்க ஹோட்டல்ல இல்ல அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பவர் பேங்க கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன், இப்ப எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போறா. இப்ப ஹீரோனோட கார்டை கொடுத்து அவ கேட்ட பொருள் எனக்கு வேணும், நீ என்ன பண்ணுவே தெரியாது அப்படின்னு சொல்ல, சார் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் வந்து உட்கார்ந்த உடனே அவளுக்காக ஸ்பெஷலா சமைச்சிட்டு வந்து குடுக்குறாங்க. இப்ப அதை சாப்பிட்டு பார்த்தோம்னா பாஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆபீஸ் ரூம்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு ஃபெமிதா கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, நான் பாஸ் கிட்ட பேசணும் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவர் டாக்குமெண்ட் படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இவ சொல்றான். இப்ப இந்த ஃபெமி பிடிச்ச அவனை கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறா. நான் அவனோட வருங்கால பொண்டாட்டி, என்கிட்ட நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி இவ திட்டி விட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த போனை வாங்கி, நீ ஃபர்ஸ்ட் எதுக்காக கால் பண்ண, என் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி மோசமாலாம் நடந்துக்காத, முதல்ல பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை வைக்க, ஃபெமி கோவத்துல அந்த போனை போட்டு உடைச்சிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவன் எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்கான், என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கானே, இப்படியே போனா அவனை என்னால கைக்குள்ள போட்டுக்கவே முடியாது அப்படின்னு வச்சுட்டு அந்த போனை வீட்டுல வேலை பார்க்குற லேடியை விட்டு எடுக்க சொல்றா. இப்ப அவங்களுமே எடுத்து கொடுத்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த மேனேஜருக்கு தான் கால் பண்றா. மேனேஜருக்கு கால் பண்ணி உங்களை பாக்கணுமே அப்படின்னு சொல்லி இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, டேய் நான் நிறைய ஹோட்டலில் வெல்கம் ஹால் கேட்டு பார்த்தேன், ஆனால் எல்லாமே ஃபுல்லாகிட்டு இருக்கு, எங்கள் அப்பாவோட ஃபாரின் கிளைண்ட்லாம் வராங்க, நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத நம்ம ஹோட்டல்லே வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை தான் இன்சார்ஜாக போட சொல்லியிருக்கான். இந்த விஷயம் இந்த மேனேஜருக்குமே தெரிஞ்சுது. இப்போ இந்த மேனேஜரு ஃபெமியை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ ஃபெமி என்ன சொல்றானா, அந்த ஆளையை நான் பழி வாங்கியே ஆகணும், அவள் எதுக்காக இந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவளை இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் நீங்க கரெக்டா சொன்னீங்க, நான் அந்த ஹோட்டல்ல 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேனேஜரா, ஆனா அவள் வந்து 2 மாசத்துலயே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டா, இதெல்லாம் பார்க்க எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு அப்படின்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, மேடம் ஃபாரின் கிளைண்டோட மீட்டிங் நடக்க போகுது, அந்த மீட்டிங்க்கு அந்த பொண்ணு தான் பொறுப்பேற்றுட்டு இருக்கா, அதுல நான் என்னோட வேலையை காட்டுறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஓகே நல்லபடியா பண்ணு, நானும் வந்து பாக்குறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஹீரோயின் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. இந்த ஃபெமி பாத்தீங்கன்னா பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம தலையில முகாடெல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அதே இடத்துக்கு தான் ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்றானா, இது ரொம்பவே முக்கியமான பார்ட்டி, பார்ட்டில எந்த ஒரு தப்புமே நடக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு அப்படின்னு சொல்ல, ஓகே சார் கவலைப்படாதீங்க, இப்ப வரைக்கும் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வந்து என்ன சொல்றானா, சார் பார்ட்டியில பாட வேண்டிய ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவன் நம்ம ஹோட்டல்ல தான் ஏதோ சாப்பிட்டான், வயிறு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டான், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுட்டா, கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்க. இந்த மேனேஜரை பாத்தீங்கன்னா, என்னை நம்பி ஒப்படைக்காம புது பொண்ணை நம்பி ஒப்படைச்சிங்களே, இப்படிதான் சார் நடக்கும், அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை போடணுன்றது அப்படின்னு இவனை ஏத்தி விட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, சார் என்னோட கிராமத்துல நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் ஏன் இங்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஏமா இது என்ன கிராமம் நினைச்சா, வரவங்களா ஃபாரின் கிளைண்ட் அப்படின்னு இந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி ட்ரை பண்ணி தான் பாப்போமே, நீ வேணா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பின்னாடி பக்கம் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவே கியூட்டா வந்து நிக்கிறான். இவ்வளவு பார்த்த உடனே ஹீரோவே ஒரு நிமிஷம் அவளோட அழகுல மயங்கி விழுந்துடுறான். இப்ப அவ எல்லாரும் முன்னாடி வந்து அழகா பாட்டு பாடிட்டு இருக்க. இவளோட பாட்டு வித்தியாசமா இருக்கிறதுனால அங்க வர ஃபாரின் கிளைண்ட்டுக்கு இவளோட பாட்டு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு அப்பாடா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றான். சார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையாவே நான் உன்னை தப்பா குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பாராட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இன்னைக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது நீ ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ண, அதுக்காக உனக்கு 2 லட்சம் ரூபாய் நான் பிரைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, இவ செம ஹாப்பி ஆயிடுறா. இனிமே நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் கிடையாது, லாபியோட மேனேஜர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேல ஹாப்பி ஆயிட்டு, பாஸ் உண்மையாவே நீங்க சரக்கு போதையில சொல்லல அப்படின்னு சொல்ல, இல்ல நார்மலா தான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப செம ஹாப்பி ஆயிட்டு இருக்க. ஐயோ என்னால நம்பவே முடியலையே, ரொம்ப தேங்க்யூ பாஸ் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வரான். அவன் வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் அந்த கையை எடுத்து விட்டுட்டு, இல்ல சார் இன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க கூட ஒன்னா
சேர்ந்து நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றானா, சார் நமக்கு நைட்டு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்றா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சென்னை பார்த்த உடனே வேகமா சென்னை கிட்ட ஓடி போயிட்டு நம்ம 2 பேரும் சாப்பிட போலாமா அப்படின்னு அவனோட கையை பிடிச்சிட்டு போக இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்த்த உடனே, டேய் நம்ம 2 பேருக்குமே அவளை பிடிச்சிருக்கு, ஆனா நம்ம 2 பேரும் அவளை தப்பா லவ் பண்றோமோ, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு இவன் வெறுப்பேத்திட்டு இருக்க. அமைதியா அவனோட வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இந்த பக்கம் இந்த மேனேஜரை பாத்தீங்கன்னா, மேடம் அவளுக்கு நல்லா பாட தெரியும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருக்க. இவங்க கண்ணு முன்னாடியே ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஒன்னா போறதை பார்த்த உடனே எனக்கு வேற வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த ஃபெமி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு சென் யாழ் 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபெமியும் வந்துடுறா. இப்ப ஃபெமி பாத்தீங்கன்னா, ஏய் 2 பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச, நல்லதா இருக்கும் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு இவனும் பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அந்த ப்ரொமோஷன் காசுல உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபெமிக்கு ஒரு பிரேஸ்லெட்டை கையில போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்ப சென்னை பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கல, 2 பேருக்காகவும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அந்த இடத்த விட்டு போக ஃபெமி வந்து யாழி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றானா, ஏண்டி சென்னைக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஏன் சென்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நல்ல வேலையில இருக்கான், நம்ம கிராமத்துல எத்தனை பொண்ணுங்க அவனை லவ் பண்றாங்க தெரியுமா, உனக்கு இது நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடி நான் இப்பதான் லாபிக்கு மேனேஜரா இருக்கேன், அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, என்னால என்ன பாத்துக்க முடியும், இன்னைக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறியா அப்படின்னு இவ கேட்க, ஹீரோயினும் ஆமா சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி நானும் இந்த இடத்துல இருக்கோம், சென்னை இருக்கோம், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ கொடுக்கலாம்ல, நாங்க 2 பேருமே அவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, அவர் பெரிய பிசினஸ் மேன்டி, எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பாரு, டக்குலாம் மீட் பண்ண முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி பார்த்து கவனமா இரு, உன்னோட அம்மா அப்பாவை பத்தி கல்யாணத்தை பத்தி பேச அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த சிட்டில உள்ள பசங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, ஏதாவது பணக்காரனுக்கு மிஸ்டர்ஸா இருப்பேன்னு யோசிக்கிறியா அப்படின்னு ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போக இப்ப அந்த இடத்துக்கு சென்னை வரான். போதும் நிப்பாட்டுங்க சண்டை போடாம, நம்ம மீட் பண்றது எனக்கே தான் அன்னைக்கு சண்டையா அப்படின்னு இவன் சமாதானப்படுத்தி வச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த ஃபெமி என்ன சொன்னா, நான் நல்லா வாழ்றேன்னு உனக்கு பொறாம, அதனால தானே என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இனிமே நல்லா உன்னை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக அதே இடத்துல அவளோட போனை வச்சுட்டு போயிட்டா. இப்ப ஹீரோயின் அந்த போனை எடுத்து வச்சுட்டு, இங்க பத்தியா போனை வச்சுட்டு போயிட்டா, கண்டிப்பா அந்த போனை நான் போய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோபத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ சென் என்ன சொல்றானா, நீங்க 2 பேரும் இப்போ அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க, உங்க விஷயத்துல எல்லாம் தலையிட முடியாது, வா அந்த போனை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்போ அவளை பாத்தீங்கன்னா பணக்காரங்க மட்டும் வாழ்ற ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள போனவன உண்மையாவே இவன் நல்ல பெரிய ரிச்சான பாய் ஃப்ரெண்டை தான் வச்சிருக்கா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு உள்ள போனா அங்க உள்ள வாட்ச்மேன் இவங்கள உள்ள விட மாட்டேங்கிறான். இப்போ ஹீரோயின் காரை விட்டு இறங்கி, என்னோட ஃப்ரெண்டு உள்ள போயிருக்கா, அவகிட்ட ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சாரி மேடம் உள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு அந்த ஆளு சொல்லிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். காருக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன், ஆனா அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உள்ள போலாம் ஆனா ஒரு ஆள் தான் போக முடியும் அப்படின்னு சொல்ல, இப்ப சென்னை பாத்தீங்கன்னா, நீ உள்ள போனா இங்கே வெயிட் பண்ற அப்படின்னு சொல்ல இவ ஹீரோவோட கார்ல ஏறிக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்கும்போது, உன்னோட ஃப்ரெண்டு யார் இங்க இருக்கா, அவங்க பேர் சொல்ல அப்படின்னு சொல்ல இவளுமே அவளோட பழைய பேரை சொல்றா. ஹீரோக்கு அந்த பழைய பேரு தெரியாது. இல்ல இந்த பேர்ல எனக்கு யாரையுமே தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்னோட வீட்டுல வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் பண்றியா, ஏன்னா எங்க அம்மாவுக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா சார் எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு இவ சொல்றா. ஓவர் டைம் பார்த்தனா 1 ஹவருக்கு 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஃபெமி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 100 ரூபா பிரேஸ்லெட்டை வாங்கி என்கிட்ட கொடுக்குற, நான் டைமண்ட்ல போடுற ஆல்ரெடி அப்படின்னு அந்த பிரேஸ்லெட்டை கீழே கழட்டி வீசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். சரி நீ உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணு, நான் போய் ஏதாவது சமைக்க ரெடி பண்றேன் அப்படின்னு இவ சமைக்க போக ஹீரோயின் கீழே பிரேஸ்லெட் கிடக்கிறத பாக்குறா. இந்த பிரேஸ்லெட் நம்ம ஃபெமி கிட்ட கொடுத்த பிரேஸ்லெட் மாதிரியே இருக்கே, இவ்வளோ பெரிய பணக்காரரு நம்மள மாதிரி சீப்பான பிரேஸ்லெட்டா வாங்குவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு கண்டிப்பா அது ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு இவ வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குற வயசான பாட்டி தான் வராங்க. விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி உங்களை பார்த்தா வயசான மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நீங்க இதுக்காக வேலை பார்க்குறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஃபெமி கத்த ஆரம்பிக்கிறா. எனக்கு இன்னும் டீ கொண்டு வராம என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கத்த, மேடம் தான் கத்துறாங்க, நான் போய் டீ கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாட்டி போக பார்க்க, பாட்டி கொடுங்க நான் போறேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த டீயை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எந்த ரூம்னு தெரியாம மேடம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்த, இவ ஹீரோயினை பார்த்த உடனே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஒளிய பாக்குறான். ஆனா போறதுக்கு இடமே இல்ல. இப்ப டக்குன்னு மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் இவளுக்காக டீ வச்சுட்டு போறா. இப்ப போனவ மறுபடியும் திரும்பி வந்து, மேடம் உங்களுக்கு ஃபெமியை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதெல்லாம் யாரும் தெரியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அமைதியா கீழே வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, இவங்களை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம்
யாழி பாட்டி கிட்ட வந்து என்ன சொல்றானா, பாட்டி வீடு ஆல்ரெடி நீட்டா தான் இருக்கு, அதனால நான் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க சாரி கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோ யாழிக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். எங்க யாழி அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அந்த பொண்ணா, அவ அப்பயே கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா, ஏன் தம்பி 30 வருஷமா அந்த வீட்டுல இருக்கேன், இது வரைக்கும் ஒரு நாள் கூட கிச்சன் பக்கமே போனதில்ல, ஆனா இப்ப சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்காக தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனோட வீட்டுல யாழியை தான் தேடி பாக்குறான். தேடி பார்த்தா அந்த இடத்துல யாழியை காணோம். இப்போ அவன் அசிஸ்டன்ட்ட என்ன கேட்கிறானா, எங்கடா யாழி, அவளை வேலைக்கு வர சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சார் முன்னாடியாவது யாழி நார்மலான கிளீனிங் பொண்ணு, ஆனா இப்போ அவள் லாபியோட மேனேஜர், அவ்வளோ ஈஸியா வர முடியுமா, அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவா அப்படின்னு சொல்ல, என்னை விட அவள் பிஸியா இருக்காளா, நானும் தான் போய் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ இப்போ ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கான். அங்க போனா யாழி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றானா, ஒரு பூவை கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் டின்னர் போலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட, சார் பார்த்தா தெரியலையா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, வேலை பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, யாழியன் கூட வாயே அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவ இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயெல்லாம் இருக்க மாட்டா, ஏன்னா அவ என்னோட ரூமை கிளீன் பண்ண வந்துருவா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்ப இவனை பாத்தீங்கன்னா, சரி அப்ப இப்பவே கூட்டிட்டு போற வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். நீ எதுக்குடா எங்க கூட வர, உனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, நான் புதுசா லவ் டெவலப் பண்ணலான்னு பார்த்தா விடமாட்ட போலையே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நானே உங்களுக்கு ட்ரீட் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப 3 பேரும் ஒரு கிளப்ல தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இந்த சரக்கு பத்தியா வேற லெவல்ல இருக்கும், குடிச்சா அப்படின்னு சொல்லி ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. இவன் பண்றதெல்லாம் பார்த்தவன ஹீரோக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு பையன் என்ன சொல்றானா, சரி நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேம்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, தோக்குறவங்க சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா ஹீரோயின் தான் எல்லாத்துலயும் தோத்து போயிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா 4-5 ரவுண்டு சரக்கு அடிச்சிடறா. இப்ப போது தலைக்கேறி உட்காந்துட்டு இருக்க, என்னால இதுக்கு மேல குடிக்க முடியாது விட்டுருங்கப்பா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இவன் கேம் விளையாண்டா அதுல வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, உனக்கு பிடிச்ச பையன் இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இதுக்கு நான் சரக்கே அடிச்சுட்டு போயிருவேன் அப்படின்னு இவ ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வர, அந்த ட்ரிங்கை வாங்கி ஹீரோ குடிச்சிட்டு, போதுண்டா இதுக்கு மேல அவ குடிச்சானா மட்டையாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, டே ஒரு நிமிஷம் நில்றா தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்கான். இங்க பாரு நான் அவனை நல்லபடியா பாத்துக்குவேன், ஃபியூச்சர்ல உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோனோட ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வந்துட்டான் விளக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை ஹோட்டல் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க வந்த உடனே இவ்வளோ பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு 2 பேரும் பெட்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா இருக்கிற மாதிரி போக, அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இருந்து டவலோட வெளியே வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு, பாஸ் நீங்க என்னோட ரூம்ல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட ரூமா, நம்ம 2 பேருமே ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நேத்து நைட் ஏதாவது நடந்துச்சா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து நைட்டா ஒன்னும் நடக்கல அப்படின்னு ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். என்னடான்னு பார்த்தா நேத்து இவ ஹீரோ மேலே வாமிட் பண்ணிருப்பா, அதனாலதான் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, மற்றபடி 2 பேருக்கு நடுவில் நேத்து எதுவுமே நடக்கல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு அவளை கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்க. பாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எதுக்காக என்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. இப்ப மறுபடியும் ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. நீங்க நல்ல பாஸா நடந்துக்கிறீங்க, ஆனா உன் நல்ல பாய் ஃப்ரெண்டா நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்து வெளியே வர்றத மேனேஜர் பார்த்தோன்னா, இவங்க 2 பேரும் எப்படி ஒரே ரூம்ல அப்படின்னு அந்த ஃபெமிக்கு கால் பண்ணி பத்த வச்சு விட்டுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல இந்த ஃபெமி பாத்தீங்கன்னா அந்த பாட்டியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு அந்த பிச்சைக்காரி கூட சுத்திட்டு இருப்பான், எனக்கே துரோகம் பண்ணிட்டியா, கண்டிப்பா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எனது எனக்கு பைத்தியமா, நைட்டு ஃபுல்லா அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க, நீங்க எனக்கு துரோகம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் பாஸாவ எம்ப்ளாய், அதை தவிர வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்க 2 பேருக்கு நடுவில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பவே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, நான் உங்க கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கேன், அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், சொல்ல போனா என்னோட வாழ்க்கையும் உங்ககிட்ட இழந்திருக்கேன், ஆனா நீங்க என்ன விட்டுட்டு அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், நீ இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமா போலாம், அதுக்கு பதிலா நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிராமத்துல இருந்து வந்தவந்தானே அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வந்த போனா, கிராமத்துல இருந்து வந்தா இப்படிதான் நீ இன்சல்ட் பண்ணுவியா, எதுக்காக இப்படி மத்தவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்காம நீ பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், என் வீட்டுல இருக்காது, உடனே உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என் வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா யாழி என்னோட ஆளையை நீ திருடிட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணாடியெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கா. இப்ப வேகமா கிளம்பி ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கா. எங்க யாழி அப்படின்னு சொல்லி கேட்க,
கேட்க, மேடம் அவங்க பாத்ரூம்ல இருக்காங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. யாழினி எங்க இருக்க, வெளியே வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி கிட்டோட வெளியே வந்துடுறா. என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட கையில உள்ள பிரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டு நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறான். இந்த குழந்தை உனக்கு வேணாம், வா உடனே அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அவ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. என் கையை விடு, நான் அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. இந்த குழந்தைய நீ பெத்துக்கணுமா, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாது, அப்புறம் இதுக்காக இந்த குழந்தைய நீ பெத்துக்கணும், வேண்டாம் உடனே அபார்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்ல, எனக்குன்னா அப்பா அம்மா யாரும் கிடையாது, தாத்தா மட்டும் தான் இருக்காங்க. இப்போ என்கிட்ட நல்ல வேலை இங்க இருக்கு, என்னால என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்க முடியும், சோ நான் பெத்துக்க தான் போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ பெத்துக்க கூடாது, கண்டிப்பா அபார்ஷன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தைய பெத்துக்கிறது பெத்துக்காதது என்னோட விருப்பம், அதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஃபெமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஏதோ புதுசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி குழந்தை ஓடி வந்து கீழே விழுந்துருது. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஓடி வந்து இந்த குழந்தைய தூக்குறான். உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் அங்கிள் இருக்கேன் அப்படின்னு இந்த பாப்பாவும் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ இப்படி அந்த குழந்தை கிட்ட பாசமா நடந்துக்கிறத பார்த்த உடனே கண்டிப்பா இந்த குழந்தையோட அப்பா இவர் தான், சோ இவருக்கு தெரியாம இந்த குழந்தைய பெத்துக்க கூடாது, ஒருவேளை நம்மளோட குழந்தைக்கு அப்பா கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றேன்னா, பாஸ் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, சார் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனோட மனசே உடஞ்சு போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா யாருன்றத சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னெண்டா இருக்காங்க, போய் அவங்கள பத்திரமா பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, ஒரு நிமிஷம் இல்ல நான் பேசி முடிக்கல, ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோனை போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சென் தான் வரான். இப்ப சென் வந்து என்ன சொல்றானா, அந்த குழந்தை என்னோடது, நானும் இவ்வளவு ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இதுக்கு மேல ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனை கூட்டிட்டு போக பார்க்க, அவ வேலையில இருக்கும்போது வேலையை விட்டு எதுக்காக கூட்டிட்டு போற, இப்படி போனா அவன் வேலையை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த வேலையை வேணா, நான் அந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவத்துல பேச்சலா கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு போறதுக்காக ரெடியா வந்து நிக்க. அந்த இடத்துக்கு சென்னுமே வரான். உண்மையாவே நீ ஊருக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் ஊர்ல இருந்தாதான் என்னோட குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப சென் என்ன கேட்கிறானா, இந்த குழந்தை உன்னோட பாஸோட தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அமைதியா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நிக்கிறா. எனக்கு தெரியும் இந்த ராஸ்கல் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணிருப்பான்னு, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இல்ல நாங்க ரெண்டு பேரும் எந்த தப்புமே பண்ணல, சொல்லப்போனா அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப சின்ன பாத்தீங்கன்னா சரி நீ உன்னை நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வழி அனுப்பி வைக்க அவளும் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா, டே ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போயிடுறான். என்னவே இவ்வளவு சோகமா இருக்கான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பிரெக்னெண்டா இருக்கா, ஆனா அவனோட மூஞ்சில சந்தோஷமே இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வந்த உடனே அந்த ஃபியான்சிக்காரி பாத்தீங்கன்னா, நீ தான் புதுசா வீட்டுக்கு வந்த வேலைக்கார பொண்ணா, சீக்கிரம் போய் எனக்காக சூப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் என்னையே சூப் எடுத்துட்டு வர சொல்ற, கொஞ்சம் பார்த்து பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்கு வேலைக்கு தானே வந்திருக்க, உன்கிட்ட என்ன பார்த்து பேசணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த வயசான லேடியை பாத்தீங்கன்னா, அவங்க உங்க லவரோட அம்மா அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஐயோ அவன் அம்மா கிட்டே எப்படி பேசிட்டேன் அப்படின்னு இவ வேகமா ஓடி போயிட்டு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, என் அம்மான்லாம் கூப்பிடாத ஆன்டின்னு சொல்லு, என் பையனுக்காக தான் உன்ன இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, ஐயோ இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேனே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இவ பயத்தோட முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட கிராமத்துக்கு வந்த உடனே அவங்க தாத்தா பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. தாத்தா பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சுமா அப்படின்னு இவங்களும் கேட்கறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் இவ மேல கோச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. பாட்டி என்னாச்சு பாட்டி, தாத்தா இப்படி கோச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவ கேட்க, உன் தாத்தா பத்தி தான் உனக்கு தெரியும்ல, 2 நாள் கோவமா இருப்பாரு அப்புறம் மறந்துடுவாரு அப்படின்னு இவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஃபெமி வந்து யாருக்கு தெரியாம ஹீரோவை பாக்குறதுக்காக வர்றா. இப்ப அவ கையில 2 ஒயின் கிளாஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோவோட ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு ஹீரோ கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ண. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேன், சோ உங்க கூட ஒன்னா இருக்க மாட்டேன், பேபியை நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, நீ என்ன தொடலன்னா நான் எப்படா பிரெக்னென்ட் ஆவேன் அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வீட்டுல வேலை பாக்குற அந்த வயசான லேடி நிறைய சரக்கு பாட்டிலாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. ஹீரோவோட அம்மா வந்து என்ன கேக்குறாங்கன்னா, என்ன இத்தனை சரக்கு பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாரு உங்களோட மருமக தான், அவங்க மூடு கொஞ்சம் சரியில்லை போல, நேத்து ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாட்டி
சொல்ல, பிரெக்னென்ட்டா இருக்க பொண்ணு இவ்ளோ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணக்கூடாதே, அபார்ஷன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல சென் வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு போயிருக்கான் போல. இப்ப அவன் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவ கூட கிராமத்துக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ மட்டும் தனியா போயிட்டா" அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு குத்த போட்டுட்டு, "உன்னோட குழந்தை அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அவள பாத்துக்காம நீ இங்க சுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது என்னோட குழந்தை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு இருக்க, "அப்ப அது யாரோட குழந்தை?" அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேக்குறான். இப்ப சென் என்ன சொல்றானா, "அது உன்னோட குழந்தை தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, "என்னது என்னோட குழந்தையா? என்ன இவன் உளறிட்டு இருக்கான்?" அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் இந்த ஃபெமிய பாத்தீங்கன்னா வீட்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க, ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி, "டேய் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வித்தியாசமா நடந்துக்கிறா. உண்மையாவே அவ பிரெக்னன்ட்டா தான் இருக்காளா? எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கா" அப்படின்னு சொல்ல, இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு ஒரு ஆள கூட்டிட்டு வரான். இவர்தான் உன்னோட புது டிரைவர். இன்ட்ரோ குடுத்துக்க அப்படின்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா கை குடுத்துட்டு இருக்கான். இவ கைய குடுத்தவன அந்த அளவுலோட கைய பிடிச்சு நாடி துடிப்பு செக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எவ்வளவு தைரியம் தான் என் கைய பிடிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, இவங்க பிரெக்னன்ட்டா இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவரு சைனீஸ் டாக்டர் உன்னை செக் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். நீ பிரெக்னன்ட்டா இல்ல, என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. "நான் வேணும்னு பொய் சொல்லல. நான் உங்கள ரொம்ப காதலிக்கிறேன். உங்கள விட்டு போக விரும்பல. வேற வழி இல்லாம இப்படி பொய் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 நாள் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள இந்த வீட்ட விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா கிராமத்துல உள்ள ஒரு ஆளுக்கு கால் பண்ணி, "உனக்கு ₹1,00,000 பணம் தரேன். அவள கொலை பண்ணிரு" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கத ஹீரோவோட வீட்ல வேலை பாக்குற அந்த பாட்டி கேட்டுடுறாங்க. இப்ப அந்த பாட்டிய பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம தனியா வந்து ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. இப்ப கால் பண்ணி, "உங்களோட ஃபெமி இருக்கால, அவ வந்து அந்த பொண்ண கொலை பண்றதுக்காக ஆளுங்கள அனுப்பிச்சிருக்கா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின காப்பாத்த கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் கிராமத்துல தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஒரு ஆள் வந்து இவள கொல்ற மாதிரி வர, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அவன பாத்தீங்கன்னா ஒரு கட்டைய எடுத்து ஹீரோவோட மண்டையிலே அடிச்சிடறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல வச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாரு, "அவருக்கு எதுவும் ஆகல, பயப்படாதீங்க. நல்லாதான் இருக்காரு, போய் பாருங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் பார்க்க போறா. இப்பவே என்ன சொல்றா, "உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு, "ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாத. நான் உன்னை காதலிக்கிறேன். உன் வயித்துல வளர்ற குழந்தை யாரோடதா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அந்த குழந்தைக்கே நான் அப்பாவா இருக்கேன். ப்ளீஸ் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. நம்ம 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. இதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். ஆனா அவள நான் காதலிக்கவே இல்ல. நாங்க 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல தான் ஒண்ணானோம். அதனால தான் அவ என் கூட இருக்கா. மத்தபடி எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, "உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் நல்ல அப்பாவா இருப்பேன்" அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தையோட உண்மையான அப்பா நீங்க தான் அப்படின்னு இவ சொன்ன உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "என்னது நான் அப்பாவா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்ல, "மறந்து போயிட்டீங்களா? ஜூன் 3 அன்னைக்கு ரூம் நம்பர் 0008ல எங்க இருந்தீங்கன்னு? அன்னைக்கு உன் கூட இருந்தது நான் தான்" அப்படின்னு சொல்ல, "அதுக்கு வாய்ப்பே இல்ல. அன்னைக்கு என் கூட என் கேர்ள் ஃபிரெண்ட் தானே இருந்தா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்னது கேர்ள் ஃபிரெண்டா? உங்க கேர்ள் ஃபிரெண்டோட பேர் என்ன?" அப்படின்னு சொல்ல, "ஃபெமி" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் நம்மளோட போன்ல இவங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்த போட்டோவை எடுத்து காமிச்சு, "இந்த பொண்ணா இது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த போட்டோவை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "ஆமா இந்த பொண்ணு தான்" அப்படின்னு சொல்ல, "நானும் அவளும் ஃப்ரெண்டு. அவ தான் என்னோட ரூம்மேட். என்ன அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததே அவ தான். நீங்களும் நானும் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த விஷயம் அவளுக்கு மட்டும் தான் தெரியும்" அப்படின்னு சொல்ல, இப்பதான் எல்லா உண்மையும் புரியுது. இத்தனை நாளா ஃபெமி ஏமாத்திட்டு இருந்தா அப்படின்ற விஷயம். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். "உண்மையாவே நீ எனக்கு கிடைக்க போற" அப்படின்னு இவன் ஹாப்பியா கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. "அவ்வளவு பெரிய ஹோட்டலை மேனேஜ் பண்றீங்க, உங்க கூட இருந்தது யாருன்றத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? சரியான வேஸ்ட்டுங்க நீங்க. அந்த ஃபெமிக்கு நல்ல படத்தை கத்து கொடுக்கணும்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத, அதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "உண்மையாவே நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்க விஷயம் தெரிஞ்சுதான் நான் சொல்லாம இருந்தேன்" அப்படின்னு இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா பேசிட்டு, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு புது பிளானோட ஹீரோ வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த ஃபெமிக்கு கால் பண்ணி, "நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். கல்யாண ட்ரெஸ்ஸோட உன்னோட சொந்த கிராமத்துக்கு வா" அப்படின்னு சொல்ல, அவளுமே பாத்தீங்கன்னா ரெடி ஆகி வந்துடுறா. இப்ப அவங்க வந்து அந்த கிராம மக்கள் எல்லாரையுமே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. "நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் தெரியுமா? நீங்களாம் என் கால் தூசிக்கு சமம். என்னெல்லாம் டச் பண்ணாத, தள்ளிப்போ" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளோட கைய பிடிக்கிற மாதிரி வர, இவளுமே கைய நீட்டிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இவளோட கைய பிடிக்காம ஹீரோயினோட கைய பிடிச்சிடறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம அவளோட கைய பிடிச்சிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ பண்ண எல்லா ஃப்ராடு வேலையுமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ பண்ண தப்புக்காக ஜெயிலுக்கு தான் போடு, இங்க இருக்க கூடாது" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ஆளுங்களை விட்டுட்டு அவளை ஜெயிலுக்கு கூட்டு போக சொல்ல, அவளை புடிச்சிட்டு போயிடுறானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேமிலி முன்னாடி ரொம்பவே சந்தோஷமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய். டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.